ஓகே, நேற்று நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தோம். மேத்தமெட்டிக்ஸில் இன்னொரு முக்கியமான சாப்டர் ப்ராபபிலிட்டி. அதை பற்றி இன்றைக்கி பார்த்துக்கலாம். ஓகே, இதை பற்றி ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நதியா? Probability is a branch in mathematics that deals with the occurrence of a random event. கரெக்ட். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறது தான் ப்ராபபிலிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமா. இப்போ மணி 5:30, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. இந்த பசங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. இது கூட ப்ராபபிலிட்டி தான். இப்போ இதில் 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, அந்த பாய்ஸ் லேட்டாக வரலாம், இல்லை ஆப்சன்ட் ஆகலாம். இப்போ இந்த இவெண்ட்டில் பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராபபிலிட்டி எவ்வளோ? வீணா? 50-50 சான்ஸ் இருக்குது சார். எஸ். ஓகே, இப்போ ராம், நிவாஸ் 2 பேருமே வரலன்னு காலையிலே எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டான். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இவங்க 2 பேரும் வரலன்னா கண்டிப்பாக லொக்கேஷன் வர மாட்டான். இப்போ பெர்சன்டேஜ் எவ்வளோ? இப்போ 10% சான்ஸ் தான் இருக்கும் சார். அப்ராக்சிமேட்லி மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா லைக்லி அவுட்கம்ஸ், ரெண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் சாம்பிள் ஸ்பேஸ். நம்மகிட்ட இருக்கிற ஃபேக்ட்ஸ், நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட்ஸ், இதை வச்சு ப்ராபபிலிட்டியை கால்குலேட் பண்ணலாம். வெதர் ஃபோர்காஸ்டிங், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸில் இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சார், ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் தப்பாக இருந்தால் பர்சன்டேஜ் மாறும்ல? கண்டிப்பாக மாறும். ஆனால் இப்போ நான் சொன்ன ஃபேக்ட்ஸில் என்ன தப்பாக இருந்துச்சு? ராம், நிவாஸ் 2 பேருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கள ஸ்கூலில் பார்த்தேன். கிளாஸஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லன்னு வந்திருக்கலாம்ல. இல்லை சார், 2 பேரும் எப்போதும் போல தான் இருந்தாங்க. உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியல. ஓ, இதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவென்ட். ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தால் தான் இன்னொரு விஷயம் நடக்க சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே விளையாடுவாங்க, ஆனால் ஏதாவது ஒரு டீம் தான் ஜெயிக்க முடியும். இதுவும் அப்படி தான். புரியுதா? எஸ் சார். ஓகே, ப்ராபபிலிட்டிஸில் 3 டைப்ஸ் இருக்குது. முதல்ல டெஃபினிஷன்ஸை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபார்முலேஸை தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே இதை காப்பி பண்ணிக்கோங்க. என்ன மிஸ்டர் தரணி, நீங்கள் கான்ட்ரவர்சியை தேடி போகிறீங்களா இல்லை கான்ட்ரவர்சி உங்களை தேடி வருதா? இந்த மாதிரி ட்ராஜிக் இவெண்ட் 2வது தடவையாக உங்கள் கமாண்டில் நடக்குது. நீங்கள் சென்ட்ரல் டிவிஷனில் இருந்தபோது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போனார், அதுவும் இதே மாதிரி ஒரு ஆப்ரேஷனில். இந்த சிண்டிகேட் கேஸில் என்ன தான் நடக்குது? சார், இட் வாஸ் a well planned ஆப்ரேஷன். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன மிஸ்கல்குலேஷன். எங்கள் ஆஃபீஸர்ஸ் மேலே எந்த தப்பும் இல்லை. உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸில் எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்துடும். ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போயிருக்காரு, அவர் ஃபேமிலிக்கு என்ன சொல்கிறதுன்னு கமிஷனர் என்ன கேட்குறாரு? சார், வித் டியூ ரெஸ்பெக்ட், நானும் ஒரு ஃபெலோ ஆஃபீஸரை இழந்திருக்கேன். எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஆப்ரேஷனில் நிறைய வேல்யூபிள் இன்டெல் கிடைச்சிருக்கு. சீக்கிரம் அந்த சிண்டிகேட்டை அரெஸ்ட் பண்ணிவிடும். இது வரைக்கும் 2 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போயிருக்காங்க. மீடியா இந்த கேஸை பற்றி தாறுமாறாக கிழிக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. சார், வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட். அவங்க ஆப்ரேஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கை பற்றி இப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது அவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இல்லை. வி ஹவ் டு கெட் டு த ரூட் ஆஃப் த சிண்டிகேட். ரிங் லீடரை அரெஸ்ட் பண்ணணும். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நமக்கு டைம் இல்லை தரணி. சஹானான்னு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இந்த கேஸை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, படிச்சிங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்எஃபிஷியன்டாக இருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. அதை எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறோம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு சீக்கிரமே ரிசல்ட்ஸ் வேணும். இல்லை இந்த கேஸை தூக்கி நான் இன்னொரு டீம்கிட்ட ஒப்படைச்சிருவேன். அது உங்கள் கரியரில் ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆகிடும். We'll do our best, sir. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற முக்கியமான க்ளூ அந்த 2 விக்டிம்ஸ் தான். சிண்டிகேட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. அந்த எங்களில் யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். ஷூர் சார். நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார்.
என்ன சார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? நீ வரல, அதான் உன்னை பார்க்க நானே வந்துட்டேன். நீயும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வாரமாக டியூஷனுக்கே வரல, என் கால்ஸ்க்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னாச்சு நிவாஸ்? அதான் கால் பண்ணி சொன்னேன் சார், உடம்பு சரியில்லைன்னு. இப்போ ஸ்கூலுக்கு மட்டும் எப்படி போக முடியுது? வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு சொல்லு நிவாஸ். இனிமே நான் டியூஷனுக்கு வரமாட்டேன் சார். நான் மட்டும் இல்லை, 3 பேருமே வரமாட்டோம். வரமாட்டீங்களா? ஏன்? அந்த கேர்ள்ஸ் இருக்கிறதுனாலயா? வேணா உங்களுக்கு நான் தனியாக சொல்லி கொடுக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் சொல்லி கொடுக்கறது புரியலையா? நல்லா தான் புரியுது. அப்புறம் என்னதான் பிரச்சனை? நிவாஸ், இப்போதான் ஸ்டடீஸில் நீங்களாம் பிக்கப் பண்ணிட்டு வரீங்க. நீங்கள் நல்லா படிக்கிறது உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம், அது உங்களுக்கே தெரியும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து 3 பேரும் கிளாஸ்க்கு வாங்க. இல்லை சார், நாங்கள் வரல. எங்களுக்கு பயமாக இருக்கு. என்ன பயம்? எனக்கு புரியல. நீங்கள் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு நிறைய எதிரிங்க இருப்பாங்க. உங்கள் பையனுக்கு நடந்த மாதிரியே எங்களுக்கும் அது ஆகிடும்னு சொல்கிறாங்க. நிவாஸ், இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது? அதை என்னால் சொல்ல முடியாது சார். ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? இல்லை நிவாஸ், நான் இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லை. என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போதே உங்கள் மகனை உங்களால் காப்பாற்ற முடியல. இப்போ உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? வேண்டாம் சார், உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது எங்களுக்கு சேஃப் இல்லைன்னு தோணுது. இந்த விஷயத்தில் எங்களை ஃபாஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னடா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நிவாஸ், என்ன புக்கெல்லாம் அப்படியே கிடக்கு, எடுத்து வைக்கலையா? டேய், ஒன்னதான்டா கேட்குறேன். ஐயோ, அப்புறம் எடுத்து வைக்கிறேம்மா. சரிடா, அதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? என்னாச்சு உனக்கு? ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ, ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா உங்களுக்கு? சரி, ஒன்றும் கேட்கல போ. ஒரு அசைன்மெண்ட் செய்யணும், நான் ராம் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏன் அதை எங்கே செய்ய முடியாதா? என்கிட்ட நோட்ஸ் இல்லைம்மா. ஸ்கூலில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் போயிட்டு வரேன், பாய். டேய், ரெண்டு நாளாக தோத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நான் வின் பண்ணலைன்னா இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் போயிடும். நான் ஏற்கனவே 0க்கு போயிட்டேன். இனிமேல் பணம் கட்டினா தான் விளையாட முடியும்னு சொல்லுது. அந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் என்னென்னமோ வாங்கலாம்னு நினச்சேன். ச்சே, எல்லாம் போச்சு. என்கிட்ட வெறும் 300 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அதை வச்சு என்ன செய்யுது? இதனால் ஜெயிச்சது எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுடா. ச்சே, இந்த கேம்ல நான் தோத்துட்டேன். எனக்கு இன்னைக்கு லாக் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ சான்ஸ் இருக்கு உனக்கு? இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. நமக்கு எப்படியாவது கொஞ்சம் பணம் கிடைச்சா கூட மறுபடியும் கேமை கண்டினியூ பண்ணலாம். நம்ம லூஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ஜெயிக்கலாம். எனக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கு.
ஆனால் பணம் எப்படி கிடைக்கும்? எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர்கிட்ட கடன் வாங்கலாம், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு. கடனா? வேணாண்டா. எப்படியாவது மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கணும். அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோக்கி. வேணாண்டா, ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா? நீ எதுக்கு பயப்படுற? ஏதோ நம்ம பேட் டைம் கொஞ்சம் தோத்துட்டோம். இன்னும் 2-3 நாளில் நிறைய பாயிண்ட்ஸ் ஜெயிக்க தானே போகிறோம். அதை வச்சு கடனை மறுபடியும் கட்டிக்கலாம். இவா சொல்கிறது கரெக்ட். தைரியமாக மனத்தை வச்சு விளையாடுவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். நீ என்ன சொல்கிற? லவன் அண்ட் மகேஷ் 2 கேஸ்லேயும் இருக்கிற ஒரே கனெக்ஷன் அவங்க டார்கெட் பண்ணுற விக்டிம்ஸோட ஏஜ் குரூப் தான், விச் இஸ் 16 to 20 years old. அதுலேயும் பர்டிகுலர்லி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கள தான் அவங்க சிங்கிள் அவுட் பண்ணுறாங்க. எஸ் சார், அவங்களுக்கு தான் இந்த டிராஃபிக்கிங் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இமோஷனலி அன்ஸ்டேபிளாக இருக்கிற யங்ஸ்டர்ஸை ட்ராப் பண்ணி அவங்கள வச்சு எக்ஸ்பிளிசிட் கான்டென்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் டார்க் வெப்பில் மில்லியன் கணக்கான வியூவர்ஸ் வராங்க. இந்த வீடியோஸை யூஸ் பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவங்ககிட்ட விற்கிறாங்க. ஸ்லேவ் ட்ரேடில் இதுதான் இப்போ அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற பிஸ்னஸ். இதையே நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்ம ட்ராப்பில் அவங்கள விழ வச்சா, ஐ மீன் ஒரு டிகாய் மாதிரி, அவங்க அடுத்து யாரை கிட்னாப் பண்ணுவாங்கன்னு தெரியாமல் வெயிட் பண்ணுறதை விட நம்ம ரேடாவில் இருக்கிற ஒருத்தரை அவங்கள கிட்னாப் பண்ண வச்சா? பட் சார், இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மறுபடியும் எப்படி சார்? அதுக்குன்னு அப்படியே விட்டுட சொல்கிறீங்களா? டெப்யூட்டி கமிஷனர் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறான்னு தெரியுமா? சார் சாரி, நான் அப்படி மீன் பண்ணல. இந்த சிண்டிகேட் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன். சிவா, நான் என்ன செய்கிறேன்னு தெரிஞ்சு தான் செய்கிறேன். இந்த கேஸ் காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே இருக்குது. நாம் ஆக்ஷன் எடுக்கலைன்னா வேற ஒரு டீம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இல்லை இந்த டீமையே நான் வேற ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியிருக்கும். பட் சார், நான் அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேன், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற யாரும் தான் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு. நம்ம அடுத்த மூவ் என்னன்னு தெரிஞ்சிட்டா சிண்டிகேட் அலர்ட் ஆகிடுவாங்க. நம்மளை கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்ஃபர்மேஷனை யார் லீக் பண்ணுறன்னு தெரிகிற வரைக்கும் நம்ம செய்கிற எல்லாமே ரீஸ் தான் சார். அதனால தான் இதை பற்றி உங்ககிட்ட மட்டும் நான் கான்ஃபிடென்ஷியலாக பேசுகிறேன். இதில் நான் வேறு யாரையும் இன்வால்வ் பண்ண போகிறதில்ல. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் நமக்குள்ளே மட்டும்தான். Am I clear? எஸ் சார். உட்காருங்க. அந்த சிண்டிகேட்டட் ஏஜ் குரூப்பில் அதே ப்ரொஃபைலில் இருக்கிற யங்ஸ்டரை சூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்கள். குட் லுக்கிங், யங், ஸ்மார்ட். ஆனால் இந்த மிஷனை ஹேண்டில் பண்ணுற துணிச்சல் அவர் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பட் சார், இப்படி ஒரு ரிஸ்கியான மிஷனை செய்கிறதுக்கு ஒருத்தன் ஒத்துக்கிட்டாலும் அவன் பேரண்ட்ஸ் கன்சர்ன் நம்மளுக்கு தேவைப்படுது. சேலஞ்சிங்காக தான் இருக்கான். ஐம் ஷூர் யூ கேன் மேனேஜ். அந்த பையனோட உடம்புல ஒரு ஜிபிஎஸ் பொருத்தணும். இந்த சிண்டிகேட் அவனை கிட்னாப் பண்ணும்போது நம்ம ட்ராப்பில் மாட்டிக்குவாங்க. ஷோர் சார், இதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு யங்ஸ்டரை தேடி கண்டுபிடிக்கிறேன். குட். ஆனால் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னா அவங்க கண்ணுக்கு எல்லாமே கன்வின்சிங்காக தெரியணும். கண்டிப்பாக சார். அவங்கள ட்ராக் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஐ ட்ரஸ்ட் யூ சிவா. இந்த தடவை எந்த தப்பும் நடக்கக்கூடாது. சின்ன பையனுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்ம டீமில் ஒருத்தனை கொண்டு இருக்கானுங்க. உனங்களை விடவே கூடாது. ஷோர் சார், இந்த தடவை எந்த தப்பும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஐ மேக் ஷூர். அப்புறம் சிவா சார், நம்ம டீமில் இருக்கிற மோல் யாருங்கிறத கண்டுபிடிக்க ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன். தேங்க்யூ சார். சார், அந்த ஸ்டாபிங் கேஸில் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஓகே. சிவா சார், இவர் ஆகாஷ், அமர் இடத்துக்கு வந்திருக்கிற புது ஆஃபீஸர். ஆகாஷ், திஸ் இஸ் எஸ்பி சிவா. யூ guys will be working together. ஓகே சார். அந்த சிண்டிகேட் கேஸ் பற்றி உங்களுக்கு ப்ரீவிங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார். சிவா கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு சஸ்பெக்ட்ஸோட முகத்தை ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்காங்க. ஸ்கெச்சஸ் இந்த ஃபைலில் இருக்குது. இதை வச்சு கிரிமினல் டேட்டா பேஸை செக் பண்ணுங்கள். ஷுவர் சார்.
அம்மா நான் கிளாஸ்க்கு கிளம்புறேன். ஏதாச்சும் வேணும்னா இப்பயே கேளுங்க. டியூஷன் நேரத்தில் என்னை கூப்பிடாதீங்க. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அவர் ஏதாச்சும் சொன்னாரா? காலையில் அவர் ட்ராவரை க்ளீன் பண்ணுறப்ப நிறைய பணம் இருந்துச்சு. அவ்வளோ பணம் உங்கள் அப்பா கிட்ட எப்படி வந்திருக்கோம்? அது ஏன் மறைச்சி வைக்கணும்? எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது. இதை என்கிட்ட கேட்டா அவர்கிட்ட போய் கேளுங்க. நான் கேட்டா ஏன் கேட்குறேன்னு கோவப்படுவார், பம்பு இழுப்பார், உன் படிப்பு கிட்ட போயிடும். இப்போ நல்லா பேசுங்க. அன்னைக்கு நான் தான் பணத்தை எடுத்தேன்னு அவர் சொன்னப்போ நான் எடுக்கலைன்னு எத்தனை தடவை சொன்னேன். அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? பேசிட்டா மட்டும் பிரச்சனை முடிஞ்சிருமா? சண்டைக்கு வருவாருடா. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அவர் ஏதோ தப்பு பண்றாரு. அவர் வேலைக்கு போறாரா இல்லையா? ஆமாண்டா, நைட் ஷிஃப்ட் போறாரு. அதெல்லாம் போய் அவர் வேலைக்கே போறதில்ல. அப்போ ஏன் சம்பள பணம் காணும்னு சொல்லணும்? அவர் நம்மளை நல்லா ஏமாத்துறாரு. இப்போ இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு அவர்கிட்ட தைரியமா போய் கேளுங்க. இன்னைக்கு கண்டிப்பாக கேட்க போகிறேன். பார்க்கலாம். என்கிட்ட நல்லா தைரியமா பேசுறீங்க, அவரை பார்த்தா மட்டும் பயப்படுறீங்க. ஏதாச்சும் பண்ணுங்க. எனக்கு கிளாஸ்க்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். கிளாஸ் முடிஞ்சு சீக்கிரம் வா. நான் வேலைக்கு போகிறேன், வீட்டில் இருக்க மாட்டேன். அவர் பார்த்தா திட்டுவார். சரி. அம்மா நான் டியூஷனுக்கு கிளம்புறேன். டேய் சாப்பிட்டு போடா. வந்ததுலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. வேண்டாம்மா, ஏற்கனவே லேட் ஆச்சு. டைமுக்கு போகலன்னா டீச்சர்கிட்ட திட்டு வாங்கணும். இவ்வளோ நேரம் ரூமில் ஃபோனில் தானே இருந்தேன். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியிருக்கலாம்ல. இவ்வளோ நேரம் நான் ரூமில் தான் இருந்தேன். ஃபோன் யூஸ் பண்ணது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஆமாம், இப்போல்லாம் என்னை வாட்ச் பண்ணதே உங்கள் வேலையாக போச்சு. என்ன நீ இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஏற்று பேசிக்கிட்டே இருக்க? சரிம்மா, நான் கிளம்புறேன். உன் பிஸ்னஸ் பார்ட்னர் மனுவை நான் பார்த்தேன்.
அப்படியெல்லாம் இல்லை ரவீன். சிவா என் மேலே கேரிங்காக தான் இருக்காரு. கேரிங்காக இருந்தாக்கா தப்பு நடக்கலன்னு சொல்லிட முடியாதுல்ல. அதெல்லாம் முடியாது. உங்களுக்குலாம் ஒரே ஒரு வழி தான் இருக்கு. உங்க கடலாம் நீங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் பிலிப்பீன்ஸ்ல இருக்கிற இடத்துல போய் வேலை செய்யுங்க.